ஹாய் ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள். வெல்கம் டு அடா 24/7 தமிழ். நான் தான் அருணன் பேசிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக என்னோட வாய்ஸ், என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ கிளியராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு சண்டே ஆகுதுமா? ஓகே. ஸோ முக்கியமான ஒரு சின்ன கான்செப்ட் அப்படின்ற நம்ம பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 சம்ஸ் இருக்கு. அதை மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ரொம்ப ரொம்ப பேசிக் லெவல் சம் தான். ஓகே, பேசிக்லேயே பார்த்தீங்கன்னா லெவல் 1 ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, அப்போ இந்த பேசிக்லேயே பார்த்தீங்கன்னா லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு சொல்லிட்டு 3 லெவல் இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக் லெவல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு தான் எனக்கு வந்து நடத்த போறேன். ஸோ முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐனா சிஐனா அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் நீங்க வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளோட டிஎன்பிஎஸ்சி தேர்வுல ஓகே, அதே மாதிரி டெட் எக்ஸாம், எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்தாலுமே எஸ்ஐசிஐ அதாவது இன்ட்ரெஸ்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கேள்விகள் அப்படின்றது நிறைய டைம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அது கேட்காம விட போறதும் கிடையாது. சரிங்களா? அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்ல, லைஃப் மேத்தமெட்டிக்ஸ்ல குறிப்பா இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அப்படின்றது நம்மளோட லைஃப்ல எப்பயுமே இருக்கு. சரிங்களா? நம்ம ஒரு கடைக்கு போறோம். ஓகே, நமக்கு வந்து கொஞ்சம் பினான்சியலா ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா நம்ம நகையை போயிட்டு கடையில பிளஸ் பண்றப்ப என்ன பண்றோம்? சம் ரேட் அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணிட்டு நம்ம அதற்கு தகுந்த மாதிரி பண்ண பிரின்சிபல்ஸ் எல்லாமே நம்ம வாங்குறோம்ல. சேம் அதே கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஸோ நம்மளோட மேக்ஸ் சீரிஸ் நேம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் 360 மேக்ஸ். ஓகே, இதுக்கப்புறம் இந்த பேர்ல தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மேக்ஸ் செஷன்ஸ் எல்லாமே வரும். இதுக்கப்புறம் முக்கியமான டாபிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல 1 by 1 நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ அதற்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்றது பார்க்க போறோம். ஓகே, நிறைய பேருக்கு வந்து ஓகே ஃபார்முலா இருந்துச்சுன்னா போதும் சார், நாங்க ஃபார்முலா வச்சுட்டு எல்லாத்தையும் நாங்க வந்து போட்டுருவோம் சார் அப்படின்னா அது எல்லா சம்முக்கே நமக்கு வந்து சப்போர்ட் ஆகாது. ஓகே, இப்போ ஈவன் பார்த்தா எஸ்ஐசிஏல ஃபார்முலா எல்லாமே இருக்கு, அதுல போட்டாலே நமக்கு வந்து வரும். ஆனாலுமே அதை தாண்டி நம்ம எந்த அளவுக்கு ஓகே அந்த சம்ம உள் வாங்கி நம்ம லைஃப்க்கு தகுந்த மாதிரி என்ன பண்றோம், அந்த சம் வந்து ஓகே ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம அதுக்கு என்ன பண்ண போறோம்னா ஆன்சர் பண்ண போறோம். ஓகே, எல்லாத்துக்குமே மேக்ஸ் பொறுத்த அளவுக்கு ஃபார்முலாவே எதிர்பார்க்காதீங்க. ஒரு சில மேத்தமெட்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே அன்றாட வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும், யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்? ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா தனி வட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா தனி வட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா என்னன்றதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட மெத்தடுக்கு நம்ம வரலாம். ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா பார்த்தா P into N into R divided by 100 அப்படின்லாம் பார்த்தா PNR by 100. இதுதான் பார்த்தா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான சிம்பிளான ஒரு ஃபார்முலா. அதுல ஒரு 3 டிஜிட் இருக்கு. ஒன்னு பார்த்தா P ன்னு ஒன்னு இருக்கு, N ன்னு ஒன்னு இருக்கு, R ன்னு ஒன்னு இருக்கு. சரிங்களா? அப்போ அதுல P இருக்கு தெரியுங்களா? P னா என்ன சார் அப்படின்னு பார்த்தா பிரின்சிபல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிரின்சிபல்னா தமிழ்ல என்னப்பா? ஒரு அசல் தொகை, உண்மையான தொகை தான் பார்த்தா பிரின்சிபல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இரண்டாவது என்ன இருக்கு? N இருக்கு. அப்ப N என்னது? நம்பர் ஆஃப் இயர்ஸ். அப்ப தமிழ்ல பார்த்தா வருடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது R ன்னு ஒன்னு இருக்கு. R னா என்னது? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதான் பார்த்தா தமிழ்ல வட்டி வீதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்போ யாராவது ஓகே உங்களுக்கு வந்து ஒரு சம் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் வந்து 10% வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கட்டுறான் அப்படின்னா ஸோ அவன் வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கட்டணும் அப்படின்ற மாதிரி கூட கேட்கறான்னு வச்சுக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலாலாம் அப்படியே என்ன பண்ணணும்? அந்த 3 வேல்யூ அப்ரோச் பண்ணாலே போதுமானது, நமக்கான ஆன்சர் அப்படின்றது கிடைச்சிடும். அப்ப ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, நமக்கான ஃபார்முலா என்னது? ஓகே, PNR by 100. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா. இப்போ எனக்கு ஒரு சம் கொடுக்குறாங்கப்பா. என்ன அப்படின்னா பிரின்சிபல் வந்து 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, 3 வருஷம் கொடுக்குறாங்க, 10% வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா நான் வந்து எவ்வளவு வட்டி ரூபாய் கட்டணும், வட்டி தொகை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அப்படின்றது என்னப்பா? 1000 ரூபாய் போட்டாச்சா? 1000. என்னன்றது 3 போட்டாச்சு, ஆறுன்றது என்னது? 10 போட்டாச்சு, டிவைடட் பை 100 ஃபார்முலால. அப்ப இந்த டபுள் ஜீரோக்கும் இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சுன்னா 300 ரூபாய் வரும். இந்த 300 ரூபாய் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஓகே நமக்கான இன்ட்ரெஸ்ட். அப்ப இந்த ரூபாய்க்கு இத்தனை வருஷத்துல இவ்வளவு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்ல கொடுத்தானா நான் எவ்வளவு வட்டி கட்டணும் அப்படின்னா 300 ரூபாய் கட்டணும். அப்ப வருஷத்துக்கு எவ்வளவுப்பா? 100 ரூபாய். 3 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் கட்டணும். சிம்பிள் லாஜிக். ஓகே, இது ஒரு பேட்டர்ன். அடுத்த பேட்டர்ன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப 1000 ரூபாய். ஓகே, என்ன பண்றோம்? மொத்தம் 3 வருஷம் சொல்லிருக்காங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட் முதல் வருஷத்துக்கு 1000 ரூபாய் நான் எடுத்துக்கிறேன். 1000 ரூபாய்க்கு என்ன பண்றேன்? 10% என்னன்றது கண்டுபிடிக்கிறேன். அப்ப 1000 அப்படின்றது பண்ணா நம்ம எப்பவுமே எப்படி எடுத்துக்கணும்? ஒரு ஹோல் நம்பர் இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அது எவ்வளவு பெரிய அமௌண்ட் வேணா இருக்கலாம். 5000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம், 50,000 இருக்கலாம், எவ்வளவு வேணா இருக்கலாம். இங்க எவ்வளவு பாருக்கு? 1000 ரூபாய் அப்படின்னு இருக்கு. அப்ப 1000 ரூபாய் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 100% அப்படின்னு எடுத்துக்க போறேன். அப்போ என்ன பிரின்சிபல் கொடுத்திருக்கிறது அப்படியே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 100% எடுத்துக்க போறேன். இப்ப எனக்கு என்ன தேவை? அதுல 10% தான் தேவை. அப்ப இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சுன்னா இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடும். அப்ப 10% எனக்கு என்ன வரப்போகுது? 100 ரூபாய் வரப்போகுது. அப்ப ஒரு வருஷத்துல பண்ணா 100 ரூபான்றது வட்டி வருது. 2வது வருஷத்துல அதே மாதிரி ஒரு 100 ரூபாய் கிடைக்க போகுது. 3வது வருஷத்துல அதே மாதிரி ஒரு 100 ரூபாய் கிடைக்க போகுது. அப்ப 3 வருஷம் முடிவுல எனக்கு வந்து வட்டி எவ்வளவு கிடைக்க போகுது? 300 ரூபாய் அப்படின்றது கிடைக்க போகுது. ஓகே, இது பேட்டர்ன் 1. இது பாத்தீங்கன்னா நம்மளோட 2வது பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு 3rd பேட்டர்ன், 3வது பேட்டர்ன் ஒன்று சொல்லி தரப்போம்.
ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு மெத்தட். ஓகே, இந்த மூணாவது பேட்டர்ன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்பயுமே உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தளவுக்கு இந்த 3 வேல்யூ கண்டிப்பா கொடுத்துருவாங்க. இப்போ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்கறான்னு வச்சுக்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நம்பர் ஆஃப் இயரையும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. என்னது? நம்பர் ஆஃப் இயரையும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் மல்டிபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ண போகுது? 3 10. அப்போ 30% அப்படின்றது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா இந்த 30% தான் உங்களுக்கு வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னா should be இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது. புரியுதுங்களா? அந்த ஓகே, சோ இந்த என்னது 30% அப்படின்றத என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டுனா உங்களோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்டா அப்படின்றது இருக்க போகுது. சரியா? ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஓகேங்களா? சோ அப்போ 30% அப்படின்றது பார்த்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? எடுத்து போட்டுக்கீங்க. சரிங்களா? அப்போ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 100%, அதே இதே கேள்வியில நம்ம வந்து வந்துடலாம். ஓகே, அப்ப 100% அப்படின்றது இன்னைக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? 30% தான் என்னன்றது கண்டுபிடிக்க போறேன். அப்ப 30% எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் மெத்தட் பாருங்க, எப்படி வேணா கண்டுபிடிக்கலாம். இப்போ இங்க என்ன இருக்கு? ஓகே, 100% ஓகே ஈக்குவல் டு ஓகே 1000 rupees. சாரி, ஓகே 1000 rupees. இப்போ 30% தான் நான் என்ன பண்ண போறேன்னா கண்டுபிடிக்க போறேன். 30% நான் என்ன எடுத்துக்கிறேன்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப எனக்கு என்ன தேவை? எக்ஸோட வேல்யூ தான் தேவை. அப்ப எக்ஸ் வேணும்னா நான் என்ன பண்ண போறேன்? பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிருமா? எக்ஸ் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா ஓகே 1000 இன்ட்டு 30 டிவைட் பை 100 அப்படின்னு வரும். சரி, இப்ப என்ன பண்ண போறேன்? 2 100 கேன்சல் ஆயிரும், இந்த 2 100 கேன்சல் ஆயிரும். அப்ப 10 இன்ட்டு 30 நம்மளுக்கு என்ன வரப்போகுதுப்பா? 300 அப்படின்னு வரப்போகுது. இதான் பாத்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ. புரியுதா? அங்க பார்த்தோம் தெரியுங்களா? சேம் அதே தான். புரியுதா? அப்படி இல்லையா? இப்ப எனக்கு வந்து 100% அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? 30% தான் என்னன்றது கண்டுபிடிக்க போறேன். கரெக்டா? அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, சோ எப்பயுமே ஒரு பெர்சன்டேஜ் வேல்யூ கொடுத்தா ஃபர்ஸ்ட் 10% மட்டும் நீங்க கண்டுபிடிங்க. அப்போ எனக்கு 100% என்பது 1000 ரூபாய் அப்படின்றது கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சுன்னா இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடும். அப்ப 10% அப்படின்றது எனக்கு என்ன வரப்போகுது? கண்டிப்பா 100 ரூபான்னு வரப்போகுது. அப்ப மல்டிபிள் ஆஃப் 3 பண்ணா 30% அப்படின்னு வந்துட போகுது. அப்ப இதுல மல்டிபிள் ஆஃப் 3 பண்ணா 300 ரூபாய் அப்படின்னு வந்துட போகுது. இப்படிதான் நீங்க என்ன பண்ணா இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, எல்லாருக்குமே கிளியரா இருக்காப்பா? புரியுதுங்களா? சோ ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் பாத்தீங்கன்னா நம்மளோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தளவுக்கு. அதனால தான் பார்த்தா இதுக்கு பேரே எனக்கு தெரிஞ்சு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு வச்சிருக்காங்க. சரிங்களா? ஓகேப்பா, இப்போ நம்ம பள்ளி பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய 3 எக்ஸசைஸ் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்த்துடலாமா? எஸ், ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் 4500 ரூபாய்க்கு அசலுக்கு மொத்த தொகை 5000 ரூபாய் கிடைத்தால் அதனுடைய தனி வட்டி எவ்வளவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. நல்லா கவனிச்சுங்க. அப்போ என்ன பண்ணிருக்காங்க? 4500 ரூபான்றது எனக்கு வந்து பிரின்சிபல். ஓகே, மொத்த தொகை அப்படின்றது என்னப்பா? என்னோட டோட்டல் அமௌண்ட். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்பயுமே டோட்டல் அமௌண்ட்ல நமக்கு வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா பிரின்சிபலும் இருக்கும், இன்ட்ரெஸ்டும் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்தாதான் எனக்கு வந்து டோட்டல் அமௌண்ட். அப்போ 5000 ரூபாய் அப்படின்னா அதான் டோட்டல் அமௌண்ட் வந்து இங்க 5000 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இங்க வந்து பிரின்சிபல் எனக்கு என்ன இருக்கு? 4500 ரூபான்னு இருக்கு. அப்ப இன்ட்ரெஸ்ட் தானே கேட்டிருக்காங்க, பிளஸ் ஐ அப்படின்னு சொல்லிட்டு போட்டீங்கன்னா இந்த வேல்யூ இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் வந்துருமா? அப்போ 500 இஸ் ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்துடும். அப்போ சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தா 500 ரூபாய் என்பது சரியான விடை. ஓகே, 500 என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்கப்பா, பின் வருவனவற்றுள் ஓகே 1000 ரூபாய் என்ற அசலுக்கு ஒரு ஆண்டிற்கு 10% என்ற வட்டியை கொடுத்தால் என்ன அதோட இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்ப 1000 ரூபாய்க்கு 10% தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? நம்மளோட பேட்டர்ன்ல ஓகே 1000 ரூபாய், ஓகே 1000 ரூபாய் என்னது 100% அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம். 10% தானே, ஒரு ஜீரோ கேன்சல் ஆச்சுன்னா இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடும். அப்ப 10% should be எவ்வளவு இருக்க போகுது? 100 ரூபாய் தான் நம்மளுக்கு வந்து இருக்க போகுது. கிளியரா? ஓகே, இப்ப தேர்ட் பார்த்தலாமா? பின்வரும் வட்டி வீதத்தில் எது 2000 என்ற அசலிற்கு 200 ரூபாயை தனி வட்டியாக தரும் அப்படின்னு சொல்லிட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. அப்ப இங்க என்னப்பா இருக்கு? 2000 ரூபாய் இருக்குப்பா. ஓகே, 2000 ரூபாய் நான் என்ன பண்ணுவேன்? 100% எடுத்துக்கோனா அதுல 200 ரூபாய் தான் வந்து எனக்கு என்னது இன்ட்ரெஸ்ட். அப்ப 2000 200 மாறுது அப்படின்னா ஒரு ஜீரோன்றது கேன்சல் ஆகுது. அப்ப கண்டிப்பா இட் ஷுட் பி 10% அப்படின்னு நம்ம சொல்லலாமா? அப்ப 100% வந்து 2000னா 10% கண்டிப்பா என்னவா இருக்க போகுது? 200 இருக்க போகுது. அப்ப சரியான விடை பார்த்தீங்கன்னா ஓகே 1. கிளியராப்பா? இந்த சம்ல யாருக்கா டவுட் இருக்கா? இதான் ரொம்ப ரொம்ப பேசிக் லெவல் ஆஃப் சம்ஸ். சரிங்களா? இப்போ நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்றது பார்த்தாச்சு. இப்போ அப்படியே நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா லெவல் 1 வந்து நீங்க இது தெரிஞ்சிட்டா போதுமானது. ஓகே, அதோட ஃபார்முலா அதை எப்படி அப்ரோச் பண்றதுன்னு தெரிஞ்சிட்டா போதுமானது. நம்ம லெவல் 2ல பார்த்தீங்கன்னா அடுத்த பேட்டர்ன் ஆஃப் சம்ஸ் என்னன்றது பார்ப்போம்.
ஓகே, இங்க பாருங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா நம்ம என்ன சொல்றோம் பார்த்தா கூட்டு வட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம்ப்பா. அப்ப கூட்டு வட்டினா என்ன சார்? கூட்டு வட்டினா இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட், அதாவது பாத்தீங்கன்னா என்னது, ஓகே வட்டிக்கு வட்டி தான் பாத்தீங்கன்னா என்னது அப்படின்னு பார்த்தா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படி சொல்லுவோம். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், அதுக்கப்புறமா இந்த ஃபார்முலாக்கு நம்ம வரும். ஏன்னா எப்பயுமே ஒரு எக்ஸாம்பிள் போட்டுட்டு உங்களுக்கு புரிய வச்சாதான் ரொம்ப கிளாரிஃபையா இருக்கும். சரிங்களா? ஓகேப்பா, இது பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரின்சிபல் வேல்யூ பார்த்தா ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டாங்க. ஓகே, நம்பர் ஆஃப் இயர் அப்படின்றது பார்த்தா என்னது, ஒரு 3 வருஷம் கொடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ஒரு 10% கொடுத்துறாங்கப்பா. ஓகே, இப்போ வந்து என்னது, நான் இதே சம் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல எப்படி போடுறது, அதே மாதிரி பார்த்தா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல எப்படி போறது அப்படின்னு நான் தெளிவா சொல்லித்தரேன். ஓகே, ஃபார்முலா இல்லாம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா எடுத்தோடனே ஃபார்முலா நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கலாம், வேலைக்கே ஆகாது. ஃபார்முலா எல்லாமே எப்படி அதை வந்து நம்ம அப்ரோச் பண்றோம்ன்றதான் இருக்கு. சரிங்களா? ஏன்னா அப்பதான் வந்து தெளிவா புரியும் எஸ்ஐக்கும் சிஐக்கும் என்ன வித்தியாசம். சோ அப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஓகே மொத்தம் எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க, 3 வருடம் கொடுத்துருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இயர் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, என்ன பண்றேன், ஓகே 100 ரூபாய்க்கு 10% எவ்வளவுப்பா, 100 ரூபாய்க்கு 10%. அப்ப 100 ரூபான்றத 100% எடுத்துக்குவேன். அப்ப என்ன வரப்போகுது, 10 ரூபான்னு வரப்போகுது. இப்போ ரெண்டாவது வருஷம் என்ன ஆக போகுது, அதே 100 ரூபாய்க்கு 10% அப்படின்றது கண்டுபிடிக்க போறேன். எவ்வளவு ஆக போகுது, அதே 10 ரூபா வரப்போகுது. அடுத்தது மூணாவது வருஷத்துக்கு அதே 100 ரூபாய்க்கு 10% என்னன்னு கண்டுபிடிக்க போறேன், அதுவும் 10 ரூபான்னு வரப்போகுது. அப்போ டோட்டலா பார்த்தா இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வரப்போகுது, 30 ரூபா வரப்போகுது எனக்கு. இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல. ஓகேயா? இதுவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தளவுக்கு அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் நான் எடுத்துக்கிறேன். என்னது, ஓகே 100 ரூபாய், இதுக்கு நான் என்ன பண்ண போறேன், 10% அப்படின்றது பார்க்க போறோம். அப்ப 100 ரூபாய்க்கு 10% என்ன வரப்போகுது, 10 ரூபா வரப்போகுது. கரெக்டா? இப்பதான் வந்து முக்கியமானது, எஸ்ஐக்கும் சிஐக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான். இப்ப ரெண்டாவது வருஷம் வந்துருச்சு. அப்போ எஸ்ஐ பொறுத்தளவுக்கு இந்த பிரின்சிபல் அப்படின்றது அது 50 வருஷமா இருந்தாலும் சரி, 1000 வருஷமா இருந்தாலும் சரி மாறவே மாறாது. ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வருஷத்துல என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த அமௌண்ட்ன்றது மாற ஆரம்பிச்சிடும். அது எப்படி மாறுதுன்னு பாருங்க. அப்ப முதல் ஆண்டுல நமக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிச்சு, 10 ரூபாய் கிடைச்சிச்சு. அப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இந்த பிரின்சிபலோட ஆட் ஆயிடும் ரெண்டாவது வருஷம் வரப்ப. அப்ப 100 ரூபாய் ஒரு 10 ரூபாய் என்ன வரப்போகுது, 110 ரூபான்னு வரப்போகுது. இந்த 110 ரூபாய்க்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா 10% கண்டுபிடிக்க போறோம். அப்ப 110 ரூபாய்க்கு 10% கண்டுபிடிக்கிறப்ப எனக்கு என்ன வரப்போகுது, 11 ரூபாய் கிடைக்க போகுது. இப்ப நம்ம என்ன பண்றோம், மூணாவது வருஷம் வந்துட்டோம். அப்ப மூணாவது வருஷம் வரப்ப இந்த 11 ரூபாய் எங்க வந்துட போகுது, இந்த அமௌண்ட்ல ஆட் ஆயிட போகுது. அப்ப என்ன வரப்போகுது, 121 இன்ட்டு 10%. புரியுதுங்களா என்ன சொல்லிட்டு? ஓகே, இப்ப பாருங்க இங்க என்ன இருக்கு, 110 ரூபா இருக்குங்களா, ஓகே இங்க ஒரு 11 ரூபா இருக்கு, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 121 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வரப்போகுது. ஓகே, அதனால 110 121 இதுல வந்து 10% கண்டுபிடிக்க போறோம். 10% என்ன வரப்போகுது, 12.1 வரப்போகுது. அப்ப 10 என்ன வரப்போகுது, 0.1. ஓகே 2 1 3 வரப்போகுது, 1 2 3 வரப்போகுது. அப்ப 33 ரூபா ஒரு பைசா அப்படின்றது பார்த்தா எனக்கு வந்து என்னது, ஓகே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு கிடைச்ச வேலை எவ்வளோ, 30 ரூபா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு எவ்வளவு வந்திருக்கு, 33 ரூபா வந்திருக்கு. அப்போ எப்பயுமே ஒரே வேல்யூ கொடுத்துட்டு எஸ்ஐ பெருசா இல்ல சிஐ பெருசான்னு கேட்டானா கண்டிப்பா எப்பயுமே எது பெரிய வேல்யூவா இருக்கும் அப்படின்னா ஓகே சிஐ தான் பெருசா இருக்கும். ஓகே எஸ்ஐ சிஐ இதான் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஈக்குவேஷன். கண்டிப்பா இது வந்து எல்லாருக்குமே கிளியரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே புரியுதுங்களா? எஸ்ஐனா எப்படி, சிஐனா எப்படி, இதான் பாத்தீங்கன்னா லெவல் 1. ஓகே இதை மட்டும் நீங்க லெவல் 1ல தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. சரிங்களா? ஓகே உங்களுக்கு வந்து ஃபார்முலா அப்படின்றது பார்த்தா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ நீங்க அந்த ஃபார்முலா வச்சு நீங்க வந்து போடலாம், இல்ல நம்ம போட்டோம் தெரியுங்களா அந்த மெத்தட்லயே நீங்க வந்து போடலாம், அது உங்களோட இஷ்டம். ஓகே இப்ப பாருங்க, ஒரு ஆண்டிற்கு ஒரு முறை ஓகே நம்ம ஓகே கூட்டு வட்டி கணக்கிடும் பொழுது a = p × 1 + r/100 ஹோல் பவர் n அப்படின்னு வரும். இதுவே அரை ஆண்டு ஹாஃப் இயர்லி கால்குலேட் பண்றப்ப இங்க 2n வந்துரும், இங்க 200 வந்துரும். ஓகே 100னா சிங்கிள் இயர், 200 2n ஓகே என்னது அரை ஆண்டுக்கு ஒரு முறை. இதுவே 400 4n இருந்துச்சுன்னா என்னது காலாண்டுக்கு குவார்டர்லி நம்ம என்ன பண்றோம் கால்குலேட் பண்றோம். அப்போ 12 அப்படின்றது ஒரு வருஷம். இந்த ஒரு வருஷத்தை நான் எப்படி பிரிக்கிறேன்னா 6 மாசம் 6 மாசமா பிரிச்சா அரை ஆண்டுன்றது எனக்கு வந்து கிடைச்சிடும். இந்த 6 மாசத்தை நான் எப்படி பிரிக்கிறேன் பார்த்தா 3 மாசம் 3 மாசம் பிரிக்கிறேன். இதை ஒரு 3 மாசம் பிரிச்சா எனக்கு என்ன ஆயிரும் காலாண்டுன்னு வந்துடும். அப்ப காலாண்டு அப்படின்னா ஒவ்வொரு 3 மாசத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது, அரையாண்டு அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 6 மாசத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது. ஓகே முழு ஆண்டுனா ஒரே டைம் வந்து நம்ம கண்டுபிடிச்சாலே போதுமானது, ரொம்ப ஈஸியா பார்த்தா நமக்கு வந்து இது வந்துடும். சரிங்களா? எஸ் இவ்வளவுதான்ப்பா. ஓகே இன்னைக்கான சம்ஸ் வந்து எல்லாருக்குமே கிளியரா இருந்துச்சா? நம்மளோட லெவல் 1 அப்படின்றது எல்லாருக்குமே கிளியரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே இதே மாதிரி நம்மளோட ADA24 நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்றது நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கோம். எஸ்பெஷலி பார்த்தா இந்த சிறைகள் 3.0 அப்படின்ற ஒரு பேட்ச் பார்த்தா நாளைக்கு நம்ம லான்ச் பண்ண போறோம். ஓகே அதான் பார்த்தா ஓகே மார்ச் 16
16 பார்த்தா இந்த பேட்ச் அப்படின்றது நம்ம வந்து லான்ச் பண்ண போறோம். ஸோ நீங்க யாராவது இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஒரு பேட்ச். ஓகே, இந்த பேட்சோட ஆக்சுவல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 3748 ரூபாய் அப்படின்றது இதோட டோட்டல் பிரைஸ். ஓகே, நமக்கு கூப்பன் கோட் இருக்கு. என்னது? Y836. இந்த கோடு கொடுத்து நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு ஓகே நீங்க பர்ச்சேஸ் பண்றப்ப ஓகே இன்னைக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்றப்ப 24 மாதங்கள், அதாவது 2 வருஷம் பார்த்தா இந்த பேட்ச் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கான இந்த பேட்சோட பிரைஸ் எவ்வளவு ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா 3748 ரூபாயில இருந்து 820 ரூபாய் பார்த்தீங்கன்னா ஆஃபர் போக 2923 ரூபாய்க்கு இந்த பேட்ச் அப்படின்றது கிடைக்கும். ஓகே, எப்ப Y836 அப்படின்ற கூப்பன் கோடு நீங்க யூஸ் பண்ணும்போது. உங்களுக்கு வேற ஏதேனும் தகவல்கள் தேவைப்படுது அப்படின்னா என்னோட டெலிகிராம்ல காண்டாக்ட் பண்ணுங்க. என்னோட டெலிகிராம் ஐடி பண்ணா Y836 அருணன். ஓகே, இதான் என்னோட டெலிகிராம் ஐடி. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா தாராளமா இந்த ஐடியை நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். சரிங்களா? எஸ் மக்களே, சோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ சோ மச். இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சிடலாம். இந்த வீடியோவை இணைந்திருந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள். சண்டே நல்லபடியா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, மண்டேல இருந்து மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? தேங்க்யூ ஆல், தேங்க்யூ சோ மச்.